சிங்கவனத்திலிருந்த ஒரு குகையில் சிங்கராஜா ஒன்று வாழ்ந்து வந்தது. அது முதுமையினால் பலவீனமடைந்து தனது இரையை தேடி சென்று வேட்டையாட முடியாமல் தனது குகையிலே நாட்களை கழித்து வந்தது. காலை வேளை வந்தது. சிங்கத்தை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது என நினைத்த நரி சிங்கத்தின் குகையை நோக்கி நடந்தது. சிங்கத்தின் அருகே வந்தது நரி. சிங்கம் பேச ஆரம்பித்தது. நரியே, என்னால் சாப்பிடக்கூட முடியவில்லை. நமது காட்டையும் பார்த்து பல நாட்களாகிவிட்டது. நேரம் போகவில்லை. நீ போய் அனைவரிடமும் சொல். தினமும் ஒருவர் வந்து என்னிடம் பேசிக் கொண்டிருந்தால் என் பொழுதும் போகும். நான் காட்டை பார்த்த மாதிரியும் இருக்கும். அரசே, உங்களால் குகையின் வாசல் வரை வர முடிந்தால் உங்களுக்கு நல்ல காற்றும் கிடைக்கும், பொழுதும் போகும். நேற்று குகையின் வாசல் வரை வந்து சிறிது நேரம் காட்டை பார்த்ததை நினைத்தது சிங்கம். உண்மைதான். சில சமயம் என்னால் முடிந்த பொழுது குகையின் வாசல் வரை வந்து விடுவேன். எல்லா நேரமும் என்னால் முடியாது. என் உடலில் வலு இல்லை. சரி அரசே என்ற நரி கிளம்பிச் சென்றது. சிங்கத்தின் குகைக்கு சற்று தூரத்தில் ஒரு ஆடு தன் நண்பன் வேட்டை நாயுடன் பேசிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு முயல் வர வேட்டை நாய் முயலை வேட்டையாட ஓடியது. முயல் ஓட வேட்டை நாய் முயலை துரத்த முயல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் வேகத்தை அதிகரித்து விரைந்து ஓடி காட்டினுள் மறைந்தது. வேட்டை நாய் முயலை பிடிக்க முடியாமல் திரும்பி வந்தது. என்ன, வழக்கம் போல் முயல் ஓடிவிட்டதா? இன்றைக்கும் தோல்விதானா உனக்கு? நாளை இந்த முயலை நான் ஒரு வழி பண்ணுகிறேன். நீ சொல்றது நாளையாவது நடக்கிறதா பார்ப்போம். அனைத்து விலங்குகளும் கூடிய இடத்தில் நரி பேச ஆரம்பித்தது. வயதான நம் அரசர் காட்டிற்குள் வர முடியவில்லை. அவரால் எதையும் சாப்பிடவும் முடியாது. அவரால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. எனவே ஒரு நாள் ஒருவர் மட்டும் சென்று காட்டின் அன்றைய நிகழ்வுகளை சொல்லிவிட்டு வர வேண்டும். அவருக்கு பொழுது போகும். அனைத்து விலங்குகளும் அதற்கு சரி என்றன. நாட்கள் பல கடந்தன. நரிசிங்கத்தை பார்க்க குகையை நோக்கி நடந்தது. எதிரே வரிக்குதிரை வந்தது. வழக்கமான இடத்தில் ஆடும் நாயும் சந்தித்தன. நீ வேட்டை நாயக இருந்தும் முன்னால் முயலை பிடிக்க முடியவில்லையே, ஏன்? நான் என் பசிக்கு துரத்துகிறேன். முயலோ தன் உயிரை காக்க ஓடுகிறது. எனவேதான் என்னால் ஜெயிக்க முடியவில்லை. அப்போது முயல் வர நாய் துரத்த பயத்தில் எந்த பக்கம் ஓடுவது என குழம்பிய முயல் சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்தது. நாயோ, நீ என்று என்னிடம் நல்ல மாட்டிக்கொண்டாய். உனக்காக சிங்கத்தின் குகை வாசலிலே நான் காத்திருப்பேன் என்றது. நரியை பார்த்த வரிக்குதிரை பேசியது. எங்கள் மேல் உனக்கு என்ன கோபம்? உன்னை நம்பியது எங்கள் தவறா? நாங்கள் யாரும் சிங்கத்தை பார்க்க செல்வதில்லையே, அது தெரியுமா உனக்கு? அது சரி, இப்போது எங்கே செல்கிறாய்? சிங்கராஜாவை பார்க்கத்தான். ரொம்ப சந்தோஷம். போனால் திரும்பி வருவாயா? சரி, நான் வருகிறேன். என்ன வரிக்குதிரையின் பேச்சு ஒரு தினுசாக இருக்கே. காட்டின் நிகழ்ச்சிகளை சொல்லப்போன விலங்குகளுக்கு சிங்கத்தால் ஏதும் பிரச்சனையா? ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் குகையை நோக்கி நடந்த நரி சிங்கத்தின் குகை அருகே இருந்த நாயை பார்த்தது. வேட்டை நாயே, நீ ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய்? நடந்ததை விவரித்தது நாய். கேட்ட நரி அதிர்ச்சியடைந்தது. சிங்கம் தன்னை ஏமாற்றிவிட்டதோ என சந்தேகமடைந்தது. ஒரு விலங்காக வரச் சொன்னது அவைகளை வேட்டையாடத்தானோ என நினைத்தபோது நரியின் மனதை பயம் கவ்வியது. அப்போது சிங்கம் குகைக்குள்ளிருந்து பேசியது. நரி நண்பனே, யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ உள்ளே வா. சிங்கராஜா, உங்களிடம் வந்த குட்டி முயல் எங்கே? இங்கு யாரும் வரவில்லையே. அப்போது மரத்திலிருந்த கிளி முயல் குகைக்குள்தான் சென்றது என சொல்லியது. சிங்கத்தின் தெம்பான குரலை கேட்ட நரி சிங்கத்திற்கு பலம் வந்துவிட்டதோ, குகைக்கு வெளியே வந்துவிடுமோ என பயந்தது. நரியே, இப்போது நீ உள்ளே வருகிறாயா? இல்லை நான் அங்கே வரட்டுமா? சிங்கத்தின் கர்ஜனையான குரலை கேட்ட கிளி பறந்தது. நாயும் நரியும் பயந்து ஓட்டமெடுத்தன. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.